بسم الله الرحمن الرحيم. தௌபா விரும்பத்தக்க அமல் கிடையாது. நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள், விரும்பவில்லை என்றால் விட்டு விடுங்கள் என்று சொல்வதற்கு தௌபா வாஜிப், அது கடமையான ஒரு அமல். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்தால் அல்லாஹ் யாரை அழைக்கிறான்? யாரை அழைக்கிறான்? சஹாபாக்களை அழைக்கிறானா? யாரை அழைக்கிறான்? சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த உலகம் அழியும் வரை யாரெல்லாம் அல்லாஹுவை ரப்பாக, ரசூலை ரசூலாக ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். எப்படிப்பட்ட தௌபா? தௌபத்தன் நசூஹா, சுத்தமான தௌபா, அது தூய்மையான கலப்படம் இல்லாத தௌபா. அது திரும்பி அந்த பாதையில் செல்லவே மாட்டேன் என்ற உறுதியோடு செய்யப்படக்கூடிய தௌபா அது. இந்த தௌபாவை கொண்டு இடத்திலே வாருங்கள். யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிரு, இனிமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பாவத்தை செய்யக்கூடிய தௌபா அல்ல. அந்த பாதையின் பக்கம் இனிமேல் என்னுடைய பாதம் நடக்காது என்று உறுதியோடு செய்யப்படக்கூடிய தௌபாவை கொண்டு என்னிடத்திலே நீங்கள் திரும்பி வாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தௌபாவை நாம் செய்தாக வேண்டும். இதை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்தால், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தௌபா அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் நஷ்டவாளிகள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது. என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய முதல் விஷயம், நல்ல பதிய வச்சுக் கொள்ளுங்க. என்ன குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். என்ன ஆதாரம்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய நஃப்ஸுக்கு அநீதம் செய்து வரம்பு மீறிய என் அடியார்களே, பாவிகளை அல்லாஹ் அழைக்கிறான். நஃப்ஸுக்கு மாற்றமாக நடந்தவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் கொடிய குற்றத்தை செய்வேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் தொழுகைகளை தவற விட்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் கொலை செய்தேன், விபச்சாரம் செய்தேன், இன்னும் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்தேன், எனக்கு இன்னும் வாழ்வதற்கு ஒரு நொடிதான் இந்த பூமியில் இருக்கிறது, என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். யார் மன்னிக்க முடியும் அவனை தவிர என் பாவங்களை? என் தந்தை மன்னிக்க முடியுமா? தாய் மன்னிக்க முடியுமா? என் மனைவி மன்னிக்க முடியுமா? பிள்ளைகள் மன்னிக்க முடியுமா? என் பாவங்களை யார் மன்னிக்க முடியும்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. இப்படி குர்ஆன் பேசுகிறது பாருங்கள். யார் அசிங்கமான செயல்களை செய்து, மானக்கேடான காரியங்களை செய்து, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்களோ, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து ومن يغفر الذنوب الا الله, என்னிடத்திலே ஏந்தப்பட்ட அந்த பாவத்தை என்னை தவிர யார் மன்னிப்பார்கள்? அல்லாஹ் பெருமையோடு கேட்கிறான். அவன் அந்த பெருமைக்கு உரித்தானவன். ومن يغفر الذنوب الا الله, அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் இந்த வார்த்தையை கூறி, யா அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னித்தே ஆக வேண்டும், உன்னை தவிர எனக்கு வேறு வழி என்ன? நீதான் மன்னிக்க முடியும் இந்த பாவத்தை, உன் வாக்கு அது என்னை மன்னிப்பா என்பது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேருக்கு இந்த பழக்கமே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டம் சொன்னாங்க, அல் பகீல். கஞ்சர்கள் யார் என்றால், யாருக்கு முன்னால் என் பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ, யார் அதற்கு ஸலவாத்தை கூறவில்லையோ அவர்கள்தான். அல்லாஹ் பாதுகாப்பானார். முஹம்மது ரசூலுல்லாஹ் உள்ளத்திலிருந்து அன்போடும் பாசத்தோடும் சொல்லுங்கள். ஏதோ நாவுகள் அசைக்கக்கூடிய வார்த்தை அல்ல அது, உள்ளத்திலிருந்து அன்போடு எழ வேண்டிய வார்த்தை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யப்சுத்து யதஹு பில்லைல் லியதூப முஸ்ஸிஉன் நஹார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவில் அவனுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், பகலில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் பகலில் தன்னுடைய கரத்தை விரித்து வைக்கிறான், இரவில் அடியார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக. எதுவரை? ஹத்தா தத்லு அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை. என்ன அர்த்தம் அப்படின்னா? என்ன அர்த்தம் அப்படின்னா, கியாமத்து வரும் வரை ஒரு நொடி கூட அல்லாஹ்விடத்திலே இல்லை, இந்த நொடியில் அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் என்று. காலை எழுந்தது முதல் இரவு வரும் வரை, சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரை அல்லாஹுடைய வாசல் திறந்தே இருக்கிறது. அதில் செல்வது எம்முடைய கடமை. அதை அல்லாஹ் ஒருபோதும் அடைக்க மாட்டான். அல்லாஹ் அதை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். நீ இவ்வளவு பாவம் செய்திருக்கிறாய், என்னை நோக்கி வராதே என்று அல்லாஹ் யாரையும் விரட்டி இருக்க மாட்டான். ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்னவன், அவனுக்கு கலிமா மறுக்கப்பட்டது, அவனுடைய வாய் அடைக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ஒருவேளை அவன் கலிமா சொல்லி இருந்தால், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கலிமா அவனுடைய பாவத்தை அழித்திருக்கும். அல்லாஹு அக்பர். கருணையாளன் அவன், அவனுடைய கருணையை யாரும் எண்ண முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபத்தி அப்தி. இந்த ஹதீஸை கொஞ்சம் கேளுங்கள். அல்லாஹ் அதிக மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹ் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய குணம் அது. அல்லாஹ் லல்லாஹு அஷத்து ஃபரஹன், அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான் ஒரு அடியான் அவனிடத்திலே திரும்பி வரும் பொழுது. ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒரு பாலைவனத்தில் ஒரு மனிதன் பயணம் செய்கிறான், தன்னுடைய வாகனத்தோடும் உணவோடும். பல ரிவாயத் வருகிறது, எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து சொல்கிறேன். வாகனத்தோடும் உணவோடும் தன்னுடைய பானத்தோடும் அந்த பாலைவனத்தில் பயணம் செய்கிறான். பாலைவனம் பற்றி நமக்கு தெரியும், அதனுடைய பயணம் எப்படி என்று. பயணம் செய்யும் பொழுது திடீரென்று களைப்பு வருகிறது. களைப்பில் ஒரு மரத்தின் நிழலில் ஓய்வெடுப்பதற்காக உறங்குகிறான். வாகனத்தையும் உணவையும் பானத்தையும் வைத்துவிட்டு விழித்து பார்க்கிறான். அவனுடைய வாகனமும் இல்லை, உணவும் இல்லை. என்னாகும்? பாலைவனத்தில் எதுவுமே இல்லைன்னா அவன் நப்சு சொல்லுகிறது, உனக்கு பசி வந்து விட்டது, தாகம் வந்து விட்டது, மரணம் தான் உனக்கு, இனிமேல் வாழ்வதற்கு அவகாசமே உனக்கு இல்லை, மரணத்தை எதிர்பார்த்து இங்கே உட்காரு. அவ்வளவுதான் அவன் நப்சு சொல்லுது. மரணத்தை எதிர்பார்த்தவனாக உட்காருகிறான், அப்படியே அசதியில் உறங்கி விடுகிறான். வாழ்வை தொலைத்து விட்டேன், இனிமேல் வாழ்க்கை இல்லை என்று அந்த உறங்கிய அந்த அடியான் மீண்டும் விழித்து பார்க்கிறான். அவனுக்கு முன்னால் தொலைத்த வாகனமும் தொலைத்த உணவும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நேரத்தில் அந்த அடியான் எழுந்தவுடன் மகிழ்ச்சியில் அல்லாஹுவை பார்த்து சொன்னான், அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக். இது குஃபுர். இப்படி சொல்வது என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ என் அடிமை, நான் உன் ரப். இது என்ன? ஷிர்க், இது குஃபுர் அது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்தஅ மின் ஷித்தத்தில் ஃபரஹ். வேண்டுமென்று அவன் சொல்லவில்லை, எப்படி வேண்டுமென்று
அவன் சொல்லவில்லை, அவன் தவறளித்து விட்டான் மிக்க மகிழ்ச்சியில். வாழ்வு கிடைத்திருக்கிறது மீண்டும் வாழ்வதற்கு என்ற ஒரு மகிழ்ச்சியில், மிக்க மகிழ்ச்சியில் வார்த்தையில் தவறளித்து விட்டான். எப்படி தொலைத்த உணவும் தொலைத்த வாகனமும் வாழ்வு இல்லை என்று மீண்டும் கிடைத்ததோ, இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு சென்ற அடியான் மீண்டும் தன்னை நோக்கி வரும் பொழுது இவன் அடையக்கூடிய ஆனந்தத்தை விட அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய நேசம் உள்ளத்தில் இருந்தால் இந்த ஹதீஸ் எல்லாம் உள்ளத்திலே அப்படியே அன்போடு இறங்கும். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாம் அவனுடைய அடியார்கள்? என் மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன், என் பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் எதையெல்லாம் செய்கிறேன். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கோடிகளை கொட்ட வேண்டுமா? தேவையில்லை. என்ன செய்ய வேண்டும்? என் நேரங்கள் வாழ்க்கை அனைத்தையும் பள்ளியிலே கழிக்க வேண்டுமா? தேவையில்லை. அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கவில்லை. உன் பாவத்தை தியாகம் செய், அல்லாஹ் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். நீ அவனை பாவத்தை தியாகம் செய்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான். சிறந்த மக்களிடத்தில், சிறந்த கூட்டத்தில் அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், ஷைத்தானை கோபப்படுத்துங்கள், கவலை அடைய செய்யுங்கள். ஷைத்தான் கவலை அடைவானா? கவலை அடைவானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்போது ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய வசனங்களை ஓதி சஜிதா செய்கிறானோ அப்போது ஷைத்தான் விரண்டு செல்கிறான், அழுதவனாக அழுகிறான் ஷைத்தான். எப்போது அடியான் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறானோ அப்போது ஷைத்தான் அழுகிறான். என் நாசமே, ஆதமுடைய மகனுக்கு சுஜூது செய்ய ஏவப்பட்டது, அவனோ சுஜூது செய்கிறான். ஆனால் எனக்கோ ஏவப்பட்டது, நானோ மறுத்து விட்டேன், நரகத்தை உரித்தாக்கி விட்டேனே என்று ஷைத்தான் ஆதமுடைய மகன் சஜிதாவை ஓதி சஜிதா செய்யும் நேரத்தில் எல்லாம் அழுகிறான். ஷைத்தான் அழுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அருளை எப்படி விவரிப்பது கண்ணியத்துக்குரியவர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அருளை விளக்குவதற்காக, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நேசம் என் மீது இருக்கிறது, என் ரப்பு என் மீது நேசத்தோடு தான் இருக்கிறான். ஒருபோதும் அல்லாஹ் என்னை வெறுப்பதில்லை, அல்லாஹ் என்னை விரட்டுவதில்லை. அவனை நோக்கி நான் சென்றால் அல்லாஹ் என்னை விட்டு தூரமாக செல் என்று அல்லாஹ் கூறுவதில்லை. என் தந்தைக்கு மாற்றம் செய்தால் என் தந்தை சொல்லுவார், என் தாய்க்கு மாற்றம் செய்தால் என் தாய் சொல்லுவாள், என் பிள்ளைகள் எனக்கு மாற்றம் செய்தால் என் பிள்ளைகளிடத்தை நான் சொல்லுவேன். ஆனால் எவ்வளவு மாறு செய்தாலும் என் ரப்பை நோக்கி நான் திரும்ப சென்றால் மீண்டு வா என்று அல்லாஹ் சொல்லுவான், விரண்டு செல் என்று அல்லாஹ் சொல்லிவிட மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் நபித்தோழர்கள் மத்தியில் ஒரு பெண் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், என் குழந்தையை காணவில்லை இந்த போர்க்களத்தில். சஹாபாக்களை தேடி வர சொல்கிறார்கள். அந்த குழந்தை கிடைக்கிறது. அந்த பெண்ணுடைய கையில் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டவுடன் அந்த பெண் பாசத்தில் அந்த குழந்தையுடைய பசியை போக்கி முத்தமிடுகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அத்துரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இந்த நேரத்திலே இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படி அந்த குழந்தையை தாய் நெருப்பில் வீசுவாள்? தான் பெற்றெடுத்த குழந்தை எப்படி வீசுவாள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா, இந்த தாய் இந்த குழந்தையின் மீது இரக்கம் காட்டுவதை விட அல்லாஹ் அவருடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டுகிறான். என்ன அர்த்தம்?
இந்த தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ அது போன்று தனக்கு கட்டுப்பட்ட அடியானை அல்லாஹ் நெருப்பில் வீச விரும்ப மாட்டான், வீச மாட்டான். அல்லாஹ் எம்மை நேசித்தால் போதும், அல்லாஹுடைய நேசம் எம் மீது உரித்தானால் போதும், நரகத்தின் சுவாசத்தை கூட இன்ஷா அல்லாஹ் நான் நுகர மாட்டோம். அந்த ஒரு தன்மை வந்தா போதும். இறந்த அடியான நேசிக்கிறேன் அல்லாஹ் ஜிப்ரீல கூப்பிட்டு சொன்னா போதும். யாரை கூப்பிட்டு சொல்லணும்? யாரை கூப்பிட்டு சொல்லணும்? ஜிப்ரீல கூப்பிட்டு சொல்லணும். அல்லாஹ் சொல்லுவாடா ஜிப்ரீல் இடத்துல நம்மள போய் ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல். அல்லாஹு அக்பர். என்ன ஹதீஸ் பாருங்கள். அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்தால் ஜிப்ரீலை அழைப்பான். யார் ஜிப்ரீல்? நபிமார்களை சந்தித்தவர், ரசூல்மார்களை சந்தித்தவர், வஹி கொடுப்பதற்கு பொறுப்பேற்றப்பட்டவர், நபி மலக்குகளுடைய தலைவர். அழைப்பான், நாதா ஜிப்ரீல், யா ஜிப்ரீலு இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலான். இப்படிப்பட்ட பெயர் கொண்ட அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள். அல்லாஹ் எம்மை நேசித்தால் எம்முடைய பெயரை அல்லாஹ் ஜிப்ரீல் இடத்திலே உச்சரிப்பான். ஜிப்ரீல் வானத்தில் உள்ளவர்களை அழைப்பார், வானத்தில் உள்ளவர்களே இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். வானத்தில் உள்ளவர்கள் நேசிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள். ஒரு முஃமினை முஃமின் நேசிப்பான், முனாஃபிக்கைத்தான் ஒரு முஃமின் வெறுப்பான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை ஒருபோதும் வெறுக்க மாட்டான். வெறுத்தால் இவன் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறான் அல்லது அவர் நயவஞ்சகத்தன்மையை கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தை. ஒரு முஃமினை இன்னொரு முஃமின் வெறுக்க மாட்டான். முஸ்லிமை இல்ல நான் சொல்றது, முஃமினை. ஒரு முஃமினை நான் வெறுக்கிறேன் என்றால் அவனிடத்திலே குறை இல்லை, என் கல்விலே உள்ள ஈமானில் குறை இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் மன்னிப்பான், எதையும் மன்னிப்பான். இன்னொரு ஹதீஸை கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வசியத் செய்தான். வசியத் செய்தான். என்ன வசியத்? அழைத்தான், பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நான் எல்லை கடந்த பாவங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். ஒருவேளை அல்லாஹ் என்னை எழுப்பி தண்டித்தால் அதையெல்லாம் என்னால் தாங்க முடியாது. நான் இறந்ததற்கு பிறகு என்னை எரித்து சாம்பலாக்கி பாதியை கடலிலே தூவுங்கள், பாதியை காற்றிலே தூவுங்கள். அதுபோல் பிள்ளைகளும் அந்த தந்தையுடைய வசியத்தை ஏற்று இறந்ததற்கு பிறகு அவர் எரித்து சாம்பலாக்கி பாதியை காற்றிலே, பாதியை எங்கே கரைத்தார்கள்? கடலிலே கரைத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை ஒன்று கூட்டினான். அல்லாஹ் கேட்டான், லிம ஃபஅல்த ஹாதா, லிம ஃபஅல்த, ஏன் செய்தாய் இதை? அவர் சொன்னார் ஒரே வார்த்தை தான், ஹஷ்யதக யா ரப், ஹஷ்யதக யா ரப். உன் பயம் யா அல்லாஹ், உன் அச்சம் யா அல்லாஹ், உன் அச்சம் என் உள்ளத்தை சூழ்ந்தது யா அல்லாஹ். நீ என்னை எழுப்பி தண்டித்தால் என் நிலைமை என்ன என்ற ஒரு கேள்வி வந்தது யா அல்லாஹ், செய்து விட்டேன். அறிஞர்களில் சிலர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இவர் செய்த இந்த காரியம் குஃபுர். குஃப்ரா இல்லையா? அல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டான் என்று ஒருவன் நினைத்தால் அவன் யார்? காஃபிர். ஆனால் இந்த குஃபுர் அல் குஃப்ரும் பில் ஜஹல், அறியாமையில் செய்யக்கூடிய குஃபுர். இப்படிப்பட்ட அடியானை அல்லாஹ் என்ன செய்தான்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவனை மன்னித்தான். அல்லாஹ் மன்னிக்க நாடினால் அவன் பாவத்தை எல்லாம் பார்க்க மாட்டான். என்ன செஞ்சேன்னா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இந்த பாவத்துக்கு இதை செஞ்சியா, இந்த பாவத்துக்கு இதை செஞ்சிய, அப்படி செஞ்சிய, அங்க உட்கார்ந்து செஞ்சிய, அப்படிப்பட்ட சூழ்நிலை செஞ்சிய, அவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு செஞ்சிய, இவ்வளவு நியமத்தை தந்ததுக்கு பிறகு செஞ்சிய, செஞ்சிட்டியா, தௌபா செஞ்சியா, அவ்வளவுதான் முடிஞ்சு. யா அல்லாஹ் இனிமேல் இதை செய்ய மாட்டேன்,
உன்னுடைய பாதையில் வருகிறேன், இனிமேல் இதன் பக்கம் மீள மாட்டேன், என்னை மன்னித்து விடையா அல்லாஹ். அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். அதே பாவத்தை மீண்டும் செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னிப்பான். எப்படி புரிஞ்சிடக்கூடாது? பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சுக்கலான்னு புரிஞ்சுக்க கூடாது. ஃபஜ்ரை விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து தௌபா செஞ்சுக்கலான்னு விட்டுறக்கூடாது. இதால தௌபா செஞ்சுட்டு வாரத்துக்கு ஜும்மால போய் மக்கால போய் ஒரு தவாஃப் செஞ்சா முடிஞ்சிடணும் நினைச்சிடக்கூடாது. உள்ளத்திலே உறுதி ஏற்று இனிமேல் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதி ஏற்றதற்கு பிறகும் மீண்டும் அவனை மீறி ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு செய்கிறான் என்றால் அல்லாஹ் மன்னிப்பான். இப்னு மஸ்ஊத் இடத்திலே இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரெண்டில் ஒரு நபித்தோழர், ஞாபகம் இல்லை, அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், நான் கொலை செய்தேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? மஸ்ஊத் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். இன்னொரு மனிதர் கேட்டார், நான் கொலை செய்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பாடா? அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்? கேட்டார்கள், என்ன விளக்கம்? அந்த கொலை செய்தேன் என்று வந்து நின்றவர் கொலை செய்து விட்டு தன்னை அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும் என்று வந்து கேட்டார். ஆனால் இப்போது கேட்டவர் இனிமேல் கொலை செய்ய போகிறேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பாடா என்று கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களுடைய புரிதல் அது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்காமல் நம்முடைய மரணம் எம்மை வந்தடைந்து விட்டால் அவர்களை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்வோம், இறுதியாக இதை கூறி முடிக்கிறேன். அடிக்கடி கூறுவதுதான் எல்லா உரைகளிலும், பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் சென்று விட முடியாது. நம்முடைய பாவங்களின் மூட்டைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த மூட்டையில் கடுகளவு இருக்கக்கூடிய கடைசி பாவமும் மன்னிக்கப்படாத வரை அந்த அடியான் சொர்க்கம் செல்ல முடியாது. மூணாவது பதிய வச்சுக்கொள்ளணும். இத அந்த பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் சொர்க்கம். அந்த கடுகளவு பாவமும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் மன்னிக்கப்படவில்லை என்றால் எங்கே? நரகம். அல்லாஹ் ஒரு பாவம் செய்த ஒரு முஃமினை அழைப்பான் மறுமையில், இவனை மன்னிக்க வேண்டும் அல்லாஹ், இவன் சொர்க்கம் செல்லுவதற்கு முன்னால். ஏன்? சொர்க்கம் சுத்தமானவர்கள் வாழக்கூடிய பூமி. அங்கே பாவத்தை சுமந்தா சுத்தமானவன் வாழ முடியாது. சுத்தமாக்கிதான் சொர்க்கம். ஒன்று மன்னிப்பான் அல்லாஹ், அல்லது நரகத்திலே அதற்கு தண்டனையை கொடுத்து அல்லாஹ் அங்கே அனுப்புவான். சுத்தமாகி அவன் பாவத்தில் இருந்து விலகி அந்த ஆற்றில் குளித்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் சொர்க்கத்திலே அனுப்புவான். பாவிகளை அவனை அழைப்பான் அல்லாஹ். அழைத்து கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹல் தஅரிஃபு தம்ப கதா வ தம்ப கதா. அந்த அடியானை பார்த்து கேட்பான், இந்த பாவம் நினைவிருக்கிறதா உனக்கு? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஹ்ஷரில் அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அங்கே நடப்பது யாரும் பார்க்க முடியாது. அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் பேசுவான், நீ இந்த பாவம் செய்தாயே, உனக்கு நினைவிருக்கிறதா? அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் அறியும். அரிஃப் யா அல்லாஹ், அறிந்திருக்கிறேன். இந்த பாவம் செய்தாயே நினைவிருக்கிறதா? யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன். யா அல்லாஹ், இந்த பாவம் செய்தாயே என்று அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹ் என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டான், இனிமேல் என்னால் தப்பிக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நான் அழிந்து விட்டேன் என்று எண்ணும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அன அக்ஃபிருஹா லகல் யௌம். இந்த பாவத்தை எல்லாம் உலகத்தில் நான் மறைத்தேன். நல்லா புரியணும். நாலாவது விஷயம், நான் மறைத்தேன். அல்லாஹ் எம்முடைய பாவத்தை மறைக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? குடும்பத்திலேயே கண்ணியம் இருக்காது. உண்மையா இல்லையா? அறிஞர் அழகாக சொல்லுவார், அடிக்கடி சொல்வதுதான், மனிதர்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான். நல்லா புரியுங்க, அழகான வார்த்தை. மனிதர்கள் எமக்கு கண்ணியம் கொடுப்பதெல்லாம் அல்லாஹ் எம்முடைய பாவங்களின் மீது போட்டுள்ள திரைக்குதான். எப்போது அல்லாஹ் அந்த திரையை நீக்கி விடுவானோ போச்சு எல்லா கண்ணியமும்.
துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை இழிவுபடுத்துவான். அந்த அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்கி சொல்லுவான், இந்த உலகத்திலே இந்த பாவங்களை நான் மறைத்தேன், இங்கும் மறைத்திருக்கிறேன். அன அஃபிருஹா லக்கல் யௌம், இந்த நேரத்திலே அதை நான் மன்னிக்கிறேன் செல். அப்படி மன்னித்தால்தான் சொர்க்கம். பாவங்கள் மன்னிக்கப்படாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ் மன்னிப்பானா அல்லது அல்லாஹ் தண்டனையை கொடுப்பானா? அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் முடிவு செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்வு முடிவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே திரும்பியாக வேண்டும் அடியான். வாழ்வை முடிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே அவன் திரும்பவில்லை என்றால் அவன் ஒருபோதும் அல்லாஹ்வை சந்தித்து விட முடியாது. வானத்திலேயே தூக்கி வீசப்பட்டு விடுவான் அவனுடைய உயிர் கபரை நோக்கி. மன் ரப்புக்க பதில் சொல்ல முடியாது, ஒமா தீனுக்க பதில் சொல்ல முடியாது, முஹம்மது ரசூலை குறித்து கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. பாவம் தடுக்கும். ஆம், பாவம் எல்லாவற்றையும் தடுக்கும். நன்மையை தடுக்கும், குர்ஆனை தடுக்கும், தொழுகையை தடுக்கும், வாழ்வில் வரக்கூடிய எல்லா வழிகளையும் அடைத்துவிடும் பாவம். எப்போது ஒரு அடியான் பாவத்தில் இருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி செல்கிறானோ அவனுடைய எல்லா வாசலும் உடைக்கப்படும். அவன் செல்லக்கூடிய வழியில் ஒன்றை செய்கிறீர்கள், தடை வருகிறது என்றால் முதலாவது நினையுங்கள், என் பாவம் அதற்கு தடையா? எதற்கு நான் தௌபா செய்யாமல் இருக்கிறேன்? ஏன் அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுக்கிறான்? யோசிக்க வேண்டிய முதல் கேள்வி அது. கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ரமதான் வருகிறது. ரமதானில் தௌபா செய்யலாம், ரமதானில் பாவ மன்னிப்பை தேடலாம், ரமதானில் தொழுகலாம், ரமதானில் குர்ஆனை ஓதலாம், ரமதானில் அல்லாஹ்விடத்திலே நெருங்கலாம் என்று எண்ணி ரமதானை நோக்கி எதிர்பார்ப்பவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். ரமதான் எம்மை அடையும் என்பதற்கு எமக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நாம் எழுதி வைத்த சொத்தல்லாது. அல்லாஹ் நாடினால் ரமதான், அல்லாஹ் நாடவில்லை என்றால் சென்ற வருடம் இருந்து இந்த வருடம் ரமதானில் இல்லாதவர்களை போன்றுதான் நம் நிலைமையும். தௌபா செய்வதற்கு ரமதான் தேவையில்லை, தௌபா செய்வதற்கு இந்த நொடிதான் தேவை. இந்த நொடியில் திரும்பினால் அல்லாஹ் எம்மை முன்னேற்றுவான். வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ் முன்னேற்றுவான். இந்த உலக வாழ்வில் கண்ணியத்தை அல்லாஹ் தருவான், வெற்றியை அல்லாஹ் தருவான். செல்லும் இடமெல்லாம் வாழ்வில் அவனுக்கு கஷ்டங்களும் சிரமமும் இருந்தாலும் அவனுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சிப்படுத்துவான். எப்போது பாவங்களில் தொடர்கிறானோ வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான் இந்த உலகம் முழுவதும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரமதானுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் திரும்பிய நிலையில் ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. யார் தௌபாவோடு ரமதானை வரவேற்றார்களோ அவர்கள் ரமதானை கண்ணியப்படுத்தியவர்கள். யார் பாவத்தோடே ரமதானில் நுழைகிறார்களோ அவர்கள் ரமதானை ஒருபோதும் கண்ணியப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ரமதானை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதோ அவன் நாசமாகுவான். எத்துணை சாபங்கள் பழைய ரமதானில் எம் மீது ரசூலுல்லாஹுடைய இந்த வார்த்தைகள் விழுந்ததோ அல்லாஹ் அறிவான். படி விழுந்திருந்தாலும் லா தக்கனத்து மிர் ரஹ்மத்தில்லா, ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. மரணத்திற்கு முன்னால் தௌபாவை நோக்கி விரையுங்கள். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அஸாப் ثم لا تنصرون واتبعوا أحسن ما إليكم واتبعوا أحسن ما أنزل إليكم من قبل أن يأتيكم العذاب بغتة. திரும்பி வாருங்கள், அல்லாஹ்விடத்தில் உங்களை ஒப்படையுங்கள், அல்லாஹ்வுடைய குர்ஆனை பின்பற்றுங்கள். திடீரென்று உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்னால், திடீரென்று மரணம் உங்களை தொடர்வதற்கு முன்னால், திடீரென்று மலக்குல் மவுத் உங்களுக்கு முன்னால் காட்சி தருவதற்கு முன்னால். இங்க அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது. எப்போ வருவார் எப்போ வரமாட்டார்லாம் தெரியாது. அது இரவுடைய நேரமாக இருக்கலாம், பகலுடைய நேரமாக இருக்கலாம், உங்கள் மனைவி இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம். யார் இருந்தாலும் எதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. வருவார், ஒன்று ரஹ்மத்துடைய தோற்றத்தில் அல்லது அதாபுடைய தோற்றத்தில். அவரை உங்களுடைய பார்வை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தௌபாவை நோக்கி விரையுங்கள். இந்த வசியத்தை முதலாவதாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஆக்கிக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களில் இருந்து வெளியே வருவதற்கு அல்லாஹ் எமக்கு உதவி செய்வானாக. வெளியே வந்த பாவங்களை மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு அல்லாஹ் எமக்கு உறுதியை தருவானாக. ரமதானை கண்ணியத்தோடு வரவேற்பதற்கு